அண்மை செய்தி. கனமழை வெள்ளத்தால் கல்வி சான்றிதழ்களை இழந்தவர்கள் நகல்களை கட்டணமின்றி பெறலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கனமழை வெள்ளத்தால் கல்வி சான்றிதழ்களை இழந்தவர்கள் நகல்களை கட்டணமின்றி பெறலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை வெள்ளத்தால் கல்வி சான்றிதழ்களை இழந்தவர்கள் நகல்களை கட்டணமின்றி பெறலாம் என்றும் கல்வி சான்றிதழ் நகல்களை கட்டணமின்றி பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள பாதிப்பினால் கல்லூரி சான்றிதழ்கள் இழந்த மாணவ மாணவிகள் கட்டணமின்றி அவற்றின் நகல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று உயர்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்கள்ல பல பகுதிகளில் வரலாறு காணாத மழை பொழிவு ஏற்பட்டு கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதிகளில் வசித்து வந்த அந்த மாணவர்கள் பல்வேறு சான்றிதழ்களை இழந்திருக்கின்றார்கள். எனவே இழந்த சான்றிதழ்களின் நகல்களை பெற அச்சான்றிதழ்கள் பற்றிய விவரங்களை இணையதளத்தின் மூலமாக அவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம் எனவும், மாணவ மாணவிகள் அந்த இணையதளம் வாயிலாக சான்றிதழ் விவரங்களை பதிவு செய்த பின் அவர்களுடைய அந்த மின்னஞ்சலுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ்களின் நகல்கள் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களிடமிருந்து பெறப்பட்டு மாணவ மாணவியர்களுக்கு அவர்கள் எந்த மாவட்டத்திலிருந்து விண்ணப்பித்தார்களோ அதே மாவட்டத்திலேயே அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும், அதாவது திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து விண்ணப்பித்தவர்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலேயே வழங்கப்படும். மேலும் இணையதள பதிவு செய்வது குறித்த சந்தேகங்கள் தெளிவு பெற தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தினுடைய தொலைபேசி எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.mycertificate.in என்ற இணையதளத்தின் வாயிலாக சென்று அவர்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், என்ன சான்றிதழை தொலைத்து விட்டார்கள் என்ற விவரங்களை பதிவு செய்து அவற்றை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என உயர்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.